இந்த சோஷியல் டேபு அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. அந்த அம்மா, அப்பா ஏத்துக்குனாங்க. ஆனா, பக்கத்து வீட்டுக்கார, அக்கத்து வீட்டுக்கார ஏத்துக்குனாங்களா? அந்த சமூகம் ஏத்துக்குச்சா? கண்டிப்பா இருக்காது. வணக்கம். என்னோட பேர் ஜெயா. நான் சகோதரன் அப்படின்ற ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்துல பொது மேலாளரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த சகோதரன் அமைப்பினுடைய ஃபவுண்டர் டைரக்டர் டாக்டர் சுனில் மேனன். நம்ம மேனேஜபிள் டிசீஸ்ன்னு சொல்றோம் ஹெச்ஐவிய. இப்போ உயிர்க்கொல்லி நோய் இல்லைன்றது நல்லா தெரிஞ்சுச்சு. யாருக்கு வந்தாலும் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்றது இருக்கு. ஆனா மக்களுடைய மனசுல இன்னும் அந்த அழுக்கு போகல. ஹெச்ஐவி வந்துச்சு, ஆஹா வாங்கிட்டான், இவங்க கூடலாம் ஏன் பேசணும் அப்படிலாம் இப்பவுமே பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க சாப்பிட்ட தட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க போட்ட போர்வையை பயன்படுத்த மாட்டாங்க. கொசுனால வருது, அவன் அந்த இடத்துல தான் அந்த கொசு நம்மள கடிச்சிட போதெல்லாம் பயந்த காலம்லாம் உண்டு. நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா அந்த சோஷியல் டேபு அப்படின்றது இன்னுமே அது இருக்கு. அதுதான் ஒரு மிகப்பெரிய குறை. அது போகணும் அப்படின்னாக்கா இன்னும் மக்கள் மத்தியில வீரியமா இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும். இது சாதாரண விஷயம் இல்லை. ஹெச்ஐவி ப்ரிவென்ஷன் அப்படின்றது கண்டினியூஸாக இருக்கணும். யங்ஸ்டர்ஸ்க்கு தொடர்ந்து சொல்லிக்கினே இருக்கணும். அதுலேயும் மிக முக்கியமாக பாதுகாப்பான உடலுறவை அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக புரிய வைக்க வேண்டிய சூழலில் நம்ம இருக்கிறோம்.